நொச்சிக்குளம் பகுதியில் நடைபெற்ற ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ட்ரங்க் பெட்டியில் ஆவணங்களை எடுத்து சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊழல் செய்ததாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 12 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் ஊழல் தொடர்பான ஆவணங்களை ட்ரங்க் பெட்டியில் எடுத்து சென்று மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவரோட கணவர் சீனிவாசனும் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு ஆவணங்களெல்லாம் வாங்கி கோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணோம். அவங்க கலெக்டர் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை நாங்கள் மறுபடியும் நீ நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மனு கொண்டு வந்திருக்கோம். ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கோம். அது அந்த மனுவையும் ரெங்குபட்டியில் கொண்டு வந்திருக்கோம். ஊழல் குளத்து வேலையில் ஊழல் நடந்தது, ஊரக வேலையில் ஊழல் நடந்திருக்கு. அதில் அப்புறம் கான்ட்ராக்ட் விட வேண்டிய இடத்துல எல்லாம் இவங்களே சொந்தமாக ஜேசிபியை விட்டு இவங்களே அவங்க சொந்த வண்டியை விட்டு வேலை செஞ்சு அதில் நிறைய ஊழல் நடத்தியிருக்காங்க. இன்னும் பல்வேறு ஊழலாம் இருக்குது. அதை நாங்கள் பெட்டிஷனில் மனுவிலே கொடுத்துருக்கோம். அதை கலெக்டர் அதை தக்க நடவடிக்கை ஆவணங்களெல்லாம் சரி பார்த்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.